ராதிகா வணக்கம். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி நாளை நடைபெற இருக்கிறது. இரு அணிகளும் முன்னதாக நடைபெற்ற இரு ஆட்டங்களில் தலா ஒரு போட்டிகளை வென்று சமநிலை உள்ள நிலையில் நாளை நடைபெற இருக்கும் போட்டியில் இரு அணிகளும் வென்று தொடரை வெல்லும் முனைப்பில் களம் காண இருக்கின்றன. இந்நிலையில் இந்திய அணியின் கேப்டனான சுப்மன் கில் சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை தன்னுடன் இந்தூருக்கு ஏற்றி சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணியில் நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்தியாவில் தூய்மையான நகரம் என கூறப்படும் மகாராஷ்டிரா மாநிலம் இந்தூரில் மனித உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா கலந்த குடிநீரை குடித்து சுமார் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்தூர் விரைந்துள்ள இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் தன்னுடன் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை எடுத்து சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. மனித உயிர் வாழ்வதற்கு அடிப்படை ஆதாரமான குடிநீர் தூய்மையாக கிடைப்பதில் இந்தூரில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இந்திய கிரிக்கெட் அணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை தன்னுடன் எடுத்து சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் இந்திய கேப்டன் சுப்மன் கில் சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை தன்னுடன் எடுத்து சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராதிகா.